அவருடைய டைரக்ஷன் கேட்கவா வேணும். ஆக்சுவலாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே அவர் தான். அண்ட் அவர் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்டோரி சொல்கிறத கேட்கும்போதே வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக படம் வந்துட்டு கண்ணில் பார்த்த மாதிரி அந்த ஒரு தன்மை வந்துடும். ஒரு 100-150 வாட்டியாவது கதை சொல்லியிருப்பாங்க. அதுவும் சில நேரத்தில் வந்துட்டு அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வச்சு கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டோமே இத்தனை வாட்டி அப்படின்ட்டு நம்ம கூட டயர்ட் ஆகும். ஆனால் அவர் டயர்டாக மாட்டார். திருப்பியும் அதே எனர்ஜியில் உட்காந்து 4 ட்ராக் ஓப்பன் பண்ணோம், எஃபெக்ட்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி அந்த கிளங் கிளங் அதெல்லாம் போட்டு அப்படியே திருப்பி ஃபுல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு லிட்ரலாக வந்து நாங்கள்லாம் அப்படியே பயந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடி அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இருப்போம். வேற ஒரு லெவல் டெரர் அப்படி இருந்தது. இப்போ நான் அப்படியே கெட்டி பிடிச்சி ரொம்ப பாசமா அப்படி நெருக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். பட் பேக் தென் இட் யூஸ் டு பி ஸ்வீட் மெமரிஸா இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. ஜெயசூர்யா சார், 25 வருஷம் ஆனாலும் குஷி படத்தில் நிறைய பேர் பேசப்படுறது, நிறைய வந்து ரசித்து பார்க்குறது வந்து அந்த இடுப்பு சீன். அது ஐடியா எங்கே வந்தது, யார் கொடுத்தா, அது இன்ஸ்பிரேஷன் என்ன, அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ஏதோ தோணுதாங்க, அந்த டைமில் தோணுது. தோணுச்சு. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையாக இருக்கும், பணம் பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும், 2 எதிரி குடும்பங்கள் இருக்கும், அதில் உள்ள பிள்ளைங்க 2 லவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஹிந்து முஸ்லீம், ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு படம். அப்போ என்ன பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை, அவங்க தான் வெளியே வில்லனை வெளியே வைக்க வேண்டாம் உள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுனது. அப்போ அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, என் இடுப்பை பார்த்தியான்னு கேட்டால் ஆமாம் இப்போ நான் பார்த்தேன், இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டோட இடுப்பை நான் பார்க்கக்கூடாது, அதனால் முடிஞ்சுது, கதை அங்கே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது. பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டை க்ரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனேன். அப்படி ரைட்டிங்கில் போகிறதான் அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது அமைஞ்சுது. எனக்கு வந்து எரிக் சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார். அவருடைய லவ் ஸ்டோரி, அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு, அந்த சைல்டு அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைட்டிங் ஸ்டைலை தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன் குஷிக்கு. ஸோ சார் இங்கே குஷி 2க்கு இப்பயே பூஜைலாம் போட்டாரு. ஸோ அது யாரை வச்சு எடுப்பீங்க? பார்ப்போங்க. அதுக்கு இது குஷி அமைகிறது எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுக்குறதா, அப்படியே தான் அமைஞ்சா பார்த்துக்கலாம். ஏன்னா ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மை ஆக்டிங் கேரியர். ஆமாம், இல்லை நான் கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட், நான் அப்படி ஃப்ரீயாகவே இருந்துடுறேன், விட்டுருக்கேன். கண்டிப்பா பண்ணுவோம். மைக் எங்க இருக்கு? எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. இல்லை அப்படி எனக்கு ஸ்டார்டிங்லாம் கேட்குறேன் சார். வந்து ஓகே 2 வேர்ல்ட் லெவல் ஹீரோஸை வந்து அஜித்துக்கு வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது. அப்போ கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித்தால் இவ்வளோ டெலிவரி பண்ணும்போது எல்லாரும் அசத்து வச்சிங்க. அது உங்களோட பின்னாடி நீங்கள் தான் இருந்தீங்க. குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சினுக்கு அப்புறம் வந்து படம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவரோட கேரியரில். அப்போ தான் அந்த கிராஃப்ஸ் தூக்கிட்டு இருந்தது. ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் வந்து பல வெற்றிகளை பார்த்துருக்கேன் தமிழ் தெலுங்கில். ஆனால் ஒரு டைரக்டராக இன்னும் சில நடிகர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்குது. நீங்கள் அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணியிருக்கீங்களா? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததான் அஜித் சார், நான் அவருக்கு கொடுக்கல, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அதுதான் அதோடைய ட்ரூத். ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்ல படம் எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன். நான் என்றைக்குமே நான் நடிகன் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஒரு ஸ்டார் ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை. என்னுடைய ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன். எனக்கு காலங்கள் சரியாக அமைஞ்சு வரலை. ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகன் ஆக்குவதற்காகத்தான். ஸோ அதனால் எனக்கு இன்னும் நிறையா பேர் இயக்கியிருக்கலாமோ அப்படின்ற ரிக்ரெட் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இப்போ இந்த கில்லர்ன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அதனால் அதுதான் அது. ஸோ எனக்கு அதில் ரிக்ரெட் எதுவும் இல்லை. ஸோ நான் கரெக்டாக என்னுடைய லைஃப்பை நான் பிளான் பண்ணி எப்படி போகிறேனோ அது கரெக்டாக போகுது. தேங்க்யூ ஸோ மச். சூர்யா சார் இங்கே இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ ஆல்பர்ட் தட்டில் நடந்தது. கரெக்ட். அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்தினார். ஆமாம். அதே மாதிரி மறுபடியும் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்த வாய்ப்பு இருக்கா இனிமேல்? எங்கள் அஜித் சார் தான் பிடிக்கவே முடியாது. அவர் ஒரு தனி உலகத்தில் வாழ்கிறார் இல்லையா? அண்ணா எனக்கு இந்த குஷியில் எனக்கு மெயின் குஷி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை. அதை பண்ணிக்கணும். பண்ணுவோம். ஏன்னா இடுப்பு அழகை எல்லா அழகும் ரசிக்க தெரிஞ்சவங்க ஒரு மனைவியின் அழகை ரசிக்க தெரியாதா? பண்ணுவோம் சார். இதுல விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க, சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க பட்டம். அது யார் கொடுத்தது? இல்லை, நானாக தான் கொடுத்தேன். அது ஒன்றும் அது என்ன அப்படின்னா, ஒரு மூன் என்பது ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கூலாக இருக்கும் இல்லையா? மூன் என்பது ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம். அதனுடைய ஒளியை நம்ம ஒரு அருமையான ஒரு வார்ம்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. ஸோ அது ஒரு நியூ ஆக்டராக அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. படத்துல அதே போல ஓப்பனிங் ஷாட்டே கிளைமேக்ஸை காமிட்டிருப்பீங்க. ஆமாம். பழைய படங்கள் சில படங்களை காட்டியிருப்பாங்க. ஆனால் இது தைரியமாக கிளைமேக்ஸையே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா? இல்லை, என்னென்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட்டு தான். அவர் ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கும்பொழுது அவருக்கு அவர் எதிர்த்து சொல்ல போகிறது இல்லைல்ல. நல்லா இருக்கிறதுக்கு சப்போர்ட்டாக நல்ல விஷயம் சப்போர்ட்டாக கொண்டு வர வழியாக அதை எதிர்த்து அவர் சொல்ல போகிறது இல்லை. இப்போ என்னன்னா, நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமாக அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிவிடுவேன் கதை. அதனால் அவங்களுக்கு அந்த டவுட் வராது. இப்போது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம். பட் ஆனால் இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது. அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் வரமாட்டுது, ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா சார், எதுவுமே ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்தில் நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தால் தான் உண்டு. இங்கே பாரதிராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல. எஸ்ஜே சூர்யாவுக்கும் செல்வராகவனுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு கூட்டிகிட்டு வரல. நம்மளே உடச்சி அந்த இடத்துல தனக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். சில நேரம் நம்மளுக்கே இடம் இல்லாமல் போயிருக்கு. இதே எஸ்ஜே சூர்யா 2008 2015 வரைக்கும் எங்கே இருந்தானே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு 7 சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு. அதுக்கு ஒன்றும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்றைக்குமே நல்லாயிருக்கும். அந்த நல்லா இருக்கிற சினிமாவில் நாம் இருக்கோமான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். உண்மையாகவே இன்றைக்கி கிட்டத்தட்ட 2000 ரிலீஸ் ஆன ஒரு குஷி இன்றைக்கி 2025 அதை பற்றி பேசிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நம்மளும் லைம்லைட்டில் படம் பண்ணிகிட்டு இருக்கோன்றது இறைவனுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிவிட்டு, இன்னும் உத்வேகத்தோடு இதை குஷியோடு நான் சிறப்பாக இப்போ பண்ணிகிட்டு இருக்க கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே ஒழிய மற்றபடி. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, அந்தந்த காலகட்டத்தில் நம்மளாக உடச்சி தான் வெளியே வரணும். யாரும் நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதுதான் பாயிண்ட். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் மற்றவங்கன்றது என்னோட ரிக்வெஸ்ட். ரத்னம் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஈவினிங். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. சூப்பர் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சூர்யா. அண்ட் ஃபேமிலி ஷோ போடுங்க மீடியாக்கு. அதான் எவ்ரிபடி ஷுட் என்ஜாய். நோ, த ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இன்னும் கத்துவோம், கூத்தடிப்போம் எல்லாருமே. சரி, சவுண்ட் இந்த பக்கம் அதிகமா வந்துச்சா அந்த பக்கம் அதிகமா வந்துச்சா சொல்லுங்க. சவுண்ட் எந்த பக்கம்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுல லேடிஸ் கட்டிப்பூட அம்சோர் கேட்குறாங்க. அப்போ ஆடியன்ஸ் இது வரைக்கும் கில்லியில் பார்த்தீங்கன்னா மாஸ் சாங்ஸு,
சமீபத்தில் ஒரு டென்டல் டாக்டர் மீட் பண்ணேன் நான். அவர் வந்து கில்லி ரிலீஸ் ஆகும்போது அவர் படமே பார்க்கல என் தியேட்டரில். ஒரு டாக்டர் சார் ரீ-ரிலீஸ் 5 வாட்டி பார்த்தேன் சார். ஒரு டாக்டர் வந்து 5 வாட்டி பார்த்தோன்னே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ சார் கேட்டார்ல ரீ-ரிலீஸ் திருப்பாருன்னு. இப்போது அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக படம் எடுத்தது. எல்லா படம் ரீ-ரிலீஸ் எல்லாம் ஓடும்னு தெரியாது. அந்த படங்கள் வந்து திருப்பி இன்றைக்கும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க. இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நேச்சுரல் அப்படி தான், பணம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ரசித்த மாதிரி பெரிய வெற்றியான எதிர்பார்க்குறோம். சக்தி சார், உங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி. அதான் சொன்னேனே, அது இறைவன் அமைச்சு கொடுக்கட்டும். சார் சக்தி சார், நீங்கள் வந்து பல புது படங்களையும் ரிலீஸ் பண்ணினே இருக்கீங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரீ-ரிலீஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் வைஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறது வந்து புதுசாக ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களா இல்லை இந்த மாதிரி ரீ-ரிலீஸ் படமா? ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து ரீ-ரிலீஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க சார். வெற்றி படங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டான படங்கள் தான் சார். நாங்கள் வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவாக நான் கேட்குறேன் சார். எதுக்கு கேட்குறேன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஃபிலிம்ன்றது பழைய படங்கள் இருக்கிற தரம் இப்போ இருக்கிற படங்களுக்கு இருக்குதா ஆடியன்ஸ் மத்தியில் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா அதை வச்சு தான் ரெவென்யூவே. சார் ரொம்ப நுட்பமான கேள்வி தான் கேட்பீங்க நீங்கள் எப்போதுமே. ஆக்சுவலாக என்னென்னா பழைய படங்களில் வெற்றி அடைஞ்ச நல்ல படங்கள் மட்டும்தான் ரீ-ரிலீஸ் பண்ணப்படுது. இப்போ புது படங்களில் வந்து நல்ல படங்களும் இருக்குது, சாதாரண படங்களும் இருக்குது. இப்போ ஒருவேளை இன்னைக்கு உள்ள நல்ல படங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து ரீ-ரிலீஸ் ஆகலாம். அதனால வந்து ரீ-ரிலீஸை வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்ணுறோம். அதனால அதோட வெற்றி வந்து ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டுருதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நன்றி சார். நன்றி. எஸ் சூர்யா சார், குஷி 2 பற்றி பேசினாங்க. குஷி 2 வந்து இப்போ விஜய் சார் நிப்பாட்டிட்டாரு. ஆனால் அவர் பையன் வந்து விஜய் சார் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காரு. அவரை வச்சு எடுப்பீங்களா? அது மாதிரி ஜோதிகா மேடத்துக்கும் பெரிய பொண்ணு இருக்காங்க. அவங்கள வச்சு 2 பேர் வச்சு ரத்ன சார் வச்சு நீங்களே டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவீங்களா? நீங்களே ஒரு காஸ்டியை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. Wonders cannot be made, wonders should happen. If wonder has to happen, it will happen. இல்ல நீங்களே நடிக்க வாய்ப்பு சூர்யா சார், நியூ படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டா? ஏன்னா நீங்க தான் ஹீரோ, ப்ரொடியூசரு, அது இல்லாமல் வந்து நடிப்பு அரக்கன். ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடிப்பு அரக்கன் இல்லை, யாரோ புதுசாக ஒரு நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு உங்களே மிமிக்ரி பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது பதில்? இல்லை, நியூ ரிலீஸ் பண்ணுறேன். ஆமாம், ரெடி ஆகிட்டு இருக்கு, பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரசாத்லாம் அதோடைய டிஜிட்டைசிங் நடந்துக்கிட்டு இருக்கு, டிஐ போய்கிட்டு இருக்கு. ஆமாம், ப்ராசஸிங்கில் தான் இருக்கு. அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபெப்ரவரி சம்மர் அது இதுக்கு பண்ணலாம், லவர்ஸ் டேக்கு பண்ணி விட்டுலாம். சார் இதுக்கு தான் அப்பப்போ நீங்க பிரஸ் மீட்டுக்கு வரணுங்கிறது. நீங்க வந்திருந்தா கொஞ்சம் क्वेश्चंस கம்மியா இருந்திருக்கும். அவர் இளைய தளபதி விஜயா தான் என் கூட உட்காந்து பார்த்தாரு. அதை நல்லா ஹாப்பி. அவர் ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஆக்சுவலாக என்னென்னா தன்னுடைய வேலையை எல்லோரும் கரெக்டாக பார்க்கும்போது அவர் அதை ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுவார். அந்த எல்லா சீனுமே அவர் என்ஜாய் பண்ணி நடித்தார். அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணார். அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் அப்படியே நல்லா உள் வாங்கிட்டு பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கு சார். அது இப்போ தான் ஷூட்டிங் தானே போயிட்டுருக்கு. இப்போ மொத்தம் எப்படி 85 நாள் ஷூட்டிங் வரும். இப்போ நான் 17 நாள் ஒரு ஷெடியூல் முடிச்சிருக்கேன். ஏன்னா அதை முடிச்சுட்டு இப்போ ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்குது. நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி ட்ராமா. ஸோ தேங்க்யூ. இந்த சனிக்கிழமை மாலையை அழகாக்குனதுக்காக குஷி 2 டீம் நன்றி சொல்லலாம்.